மதுரை திருப்பரங்குன்றம் ஆர்ச் அருகே அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றோர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாலை 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளித்துள்ள நிலையில் அனுமதிக்கப்படாத நேரத்தில் போராடியதால் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் ஆர்ச் அருகே அனுமதி இல்லாமல் கையில் வேல் ஏந்தி போராட்டம் நடத்தியவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கையில் வேல் ஏந்தியது மட்டுமல்லாமல் சங்கு சத்தம் முழங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாலை 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளித்துள்ள நிலையில் அனுமதிக்கப்படாத நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். கற்பகம் 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் முன்பாகவும் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்பினர்கள் பல்வேறு அமைப்பினர்கள் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்கள். ஆனால் காவல்துறை சார்பில் பல்வேறு தடுப்புகள் பாதுகாப்பு பணியானது ஈடுபட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் இன்று தினம் காலை முதலே பல்வேறு இந்து அமைப்பினர்களை காவல்துறையினர் தொடர்ச்சியாக கைது செய்து தடுத்து நிறுத்தி வந்த நிலையில் இன்றைய தினம், அதாவது சரியாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு வழக்கு தொடுத்த நிலையில் அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது இன்று மாலை 5 மணி முதல் மாலை இரவு 7 மணி வரை மதுரை பழங்கநத்தம் பகுதியில் அனுமதியுடன் ஊர்வலம் நடத்தலாம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே பாஜக பல்வேறு அமைப்பினர்கள் மற்றும் இந்து அமைப்பினர்கள் பலரும் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் அருகே இருக்கக்கூடிய நுழைவாயில் பகுதியான ஆர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் டிபிகே ராஜன் சாலை டிபிகே ரோட் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள். மேலும் சங்குகளும் முழங்க தற்போது கோஷம் எழுப்பி வருகிறார்கள். கையில் வேல் ஏந்தியபடி சங்கு முழக்கங்கள் இட்டபடி தற்போது தொடர்ச்சியாக போராட்டத்தில் அரசுக்கு எதிராகவும் காவல்துறையினருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பி வருவதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி அருண்.